ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே நம்முடைய அருங்குடை இல்லத்தை குறித்து நீங்கள் பலரும் அதிகமாக அறிஞ்சிருப்பீங்க. அதில் நம்முடைய அருங்குடை இல்லத்தில் அந்த 24 மணி நேர ஜெப கோபுரம் என்று ஒரு பணி இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா வாரத்திற்கு குறைந்தது 200 அழைப்புகள் நமக்கு வரும். அலைபேசி வழியாக எங்களை தொடர்பு கொள்வாங்க. அப்படி தொடர்பு கொண்டு பல்வேறு விதமான விண்ணப்பங்கள், எங்களுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வேணும், அதற்கப்புறம் மருத்துவமனையில் விபத்தினால் நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், அறுவை சிகிச்சை, அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தொழிலில் முடக்கம் என்று பல்வேறு விதமான விண்ணப்பங்களுக்கு எங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, அலைபேசியில் தொடர்பு கொண்டு அலைபேசி வழியாக எங்களிடம் ஜெப உதவியை நாடக்கூடிய பிள்ளைகள் ஏராளம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். நான் அப்போது ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அருங்குடை இல்லத்தில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வாரம் சனிக்கிழமை வர எத்தனை அழைப்புகள் வந்திருக்கின்றன, அதில் நன்றி சொல்லி எத்தனை பேர் நமக்கு திருப்பி மீண்டுமாக அழைத்து நமக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க, சுகம் பெற்றிருக்கிறார்கள், அவருடைய விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்படி கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்தோம். நான் தான் வாசித்தேன். அது என்ன அப்படின்னா, புற்றுநோயினால் அருங்குடை இல்லத்தில் எங்களுடைய ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அவங்கள்ட்ட ஜெப உதவி கேட்குறாங்க, அலைபேசி வழியாக ஜெபம் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி புற்றுநோயிலிருந்து சுகம் அடைந்ததற்கு அவங்க ஆண்டவருக்கு, அருங்குடை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, 16 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியினர் இப்போ என்ன செய்கிறாங்க, 16 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அருங்குடை இல்லத்தில் நாங்கள் மன்றாடினோம், ஜெப உதவி வழியாக நாங்கள் உதவிகளை கேட்டோம். இப்படி ஜெப உதவி வழியாக உதவிகளை கேட்கின்ற பொழுது நாங்கள் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு, அருங்குடை ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நன்றி செலுத்துவது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் அதை வாசித்தேன். அப்போ பாருங்கள், கடவுள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னா அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நிறைய செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், காது கேளாத ஒரு நபரை என்ன செய்கிறாங்க, அவராக இயேசுக்கிட்ட வரலை, மாறாக ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அவரை இயேசுவிடத்தில் அழைத்து வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ மார்க்கு நற்செய்தியை முழுவதுமாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இயேசுவினுடைய இந்த சுகம் கொடுக்கக்கூடிய பணி, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிற அப்படி நிறைய அற்புதங்களை பதிவிடக்கூடிய ஒரு முக்கியமான நற்செய்தியாக மார்க் நற்செய்தி இருக்கிறது. அப்போது நேற்று அதுக்கு முந்தின தினம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய அதிகாரங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுகம் கொடுக்கக்கூடிய, அந்த குணம் கொடுக்கக்கூடிய பணியை நம்மால் மிக அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதில் ஒரு சக மனிதனாக நம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, மாறாக அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டும். பரிந்துரையாளர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் ரொம்ப அழகான ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த இன்டர்செசரி ப்ரேயர், பரிந்துரைத்து ஜெபித்தல். அப்போ ஒரு நிகழ்வு நடக்க போகுது, ஒரு நற்செய்தி பெருவிழா நடக்க போகிறது, அல்லது முக்கியமான திட்டங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் அல்லது தியான மையங்களில் நம்ம ஏற்படுத்த போகிறோம், திட்டமிட இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தியான மையங்களும் சரி அல்லது குடும்பங்களிலும் சரி, அங்கு பரிந்துரைத்து நான் மட்டும் ஜெபிக்க மாட்டோம், மாறாக என்ன செய்வோம், நம்மோடு இருக்கக்கூடிய குழுவினர் மற்ற எல்லாரையும் வைத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜெபிக்க வைத்து பரிந்துரைத்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா புனிதர்களும் நமக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பரிந்துரையாளர்களாக நமக்கு இருக்கிறாங்க. நிறைய குழப்பங்கள், நீங்கள் புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, அன்னை மரியாளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்றெல்லாம் பிரிந்த சபையினர் என்ன செய்வாங்க, நம்ம மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும் அல்லது விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கு நமக்காக மட்டும் தனக்காக மட்டும் ஜெபிக்கலை, மாறாக அடுத்தவருக்காக ஜெபிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க என்பதை நம்மளால் உறுதிப்பட நம்ம கூற முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் நம்ம எங்கே எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னா, திருப்பாடல் 106 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை இவ்வாறு வாசிக்கிறோம்.
அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் என்று சொல்லி அங்கு எவ்வாறு மோசேயினுடைய பரிந்துரை இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தது, அழிவிலிருந்து கடவுளுடைய அந்த கோபத்திலிருந்து பாதுகாத்தது என்பதை நிச்சயமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது பாருங்கள், இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நிச்சயமாக நம்ம எல்லாருமே அறிந்திருப்போம். ஏறக்குறைய 430 ஆண்டுகளை எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்படி அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய அழுகுரலை, அப்படியே மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு அப்படி என்ன சில கண்டும் காணாமல் போகலை, மாறாக அவருக்கு அந்த மக்களுக்கு தன்னுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட தன்னுடைய தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா மோயிசனை தேர்ந்தெடுக்கிறார். சரி, அப்படி தேர்ந்தெடுத்து மோயிசன் அனுப்புகிறாரு. மோயிசன் வழியாக மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த மக்கள் கடவுளுக்கு பாத்திரவான்களாக, கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. வேற்று தெய்வங்களை நாடக்கூடிய ஒரு நிலை, கடவுளின் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, அப்போ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை, கடவுளை கோபப்படுத்தி சினமூட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ தான் கடவுள் சொல்கிறாருன்னா அந்த மக்கள் அழிக்க போகிறேன். அப்போது இப்படிப்பட்ட அந்த நிலையில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மோயிசன் தன் மக்களுக்காக பரிந்து பேசுகிறான். அப்போ யார் ஒருவன் தீமையில் இருக்கிறானோ, துயரத்தில் இருக்கிறானோ, அழிவில் இருக்கிறானோ அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதனை நாம் இங்கே திருப்பாடல் 106 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 வரை வரக்கூடிய இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாருமே இப்போ நான் எங்கள் அருங்குடை இல்லத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க. ஃபாதர், எங்களுக்காக மன்றாடுங்க, எங்களுக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய மன்றாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு விண்ணப்பங்களை வைக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போது இங்கே இன்று நற்செய்தி வாசகத்தில் அந்த நபர்கள், அந்த ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த காதுகளாத அந்த நபரை அவர் மீது பரிவிரக்கம் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுப்பா, என் பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும், சக மனிதனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த காதுகளாத அந்த நபர் மீது தங்களுடைய அந்த இரக்கத்தையும் அன்பையும் அந்த தோழமை உணர்வையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தியான மையங்களில் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. அந்த அற்புதங்களுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அது அந்த குருவானவருடைய வல்லமை மட்டுமல்ல, மாறாக அங்கு நடக்கக்கூடிய அந்த பரிந்துரை ஜெபமும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சமீபத்தில் நம்ம எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய அருங்குடை இல்லத்தில் பொங்கல் நற்செய்தி பெருவிழா நடந்தது. அதில் தந்தை ஸ்டீஃபன் டச்சில் அவர்கள் வந்தாங்க. அப்போது அந்த இறுதி நாள், நற்செய்தி பெருவிழாவுடைய 3வது நாள் இறுதி நாளில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த பெருவிழாலாம் முடிந்து விட்டது. இரவு சாப்பிடுகின்ற பொழுது அவர் என்னோட நான் பேசிக்கிறோம். 2 பேரும் பேசுகிறப்ப அவங்க ஃபாதர் சொன்னாங்க, ஃபாதர் நீங்களும் ஜெபத்தில் உட்காருங்க, அதே போல் நல்ல ஒரு பரிந்துரை குழு உருவாக்குங்க. அவங்க இந்த இடத்துல ஜெபிச்சாங்க அப்படின்னா, பரிந்துரைத்து ஜெபிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொன்னாங்க. அப்போ பாருங்க, ஒரு தியான மையம் வெற்றிகரமாக நடைபெறணும் அல்லது அங்கே வரக்கூடிய மக்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய இயக்குனரால் மட்டுமல்ல, குருவானவரால் மட்டுமல்ல, மாறாக அங்கு குருவானவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த பரிந்துரை குழுவில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களாலும் அந்த தியான மையம் வளர்கிறது என்பதை நான் அவருடைய அந்த அனுபவ பகிர்விலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். அப்போது இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா நம்முடைய வேலை பல நேரங்களில் என்ன செய்வோம் அப்படின்னா நமக்காக மட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். பல நேரங்களில் நமக்காக மட்டும் ஜெபிப்பதில்லை, நமக்கு கூட நான் ஜெபிக்கிறது இல்லை. அதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன செய்கிறாங்க, பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா
அவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, அவங்க ஜெபமாலை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஃபாதரை பார்ப்பாங்க, ஒரு பிரச்சனை வரும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, கடன் நெருக்கடியோடு இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, மாறா ஃபாதர் எனக்காக வேண்டிக்கங்க. அவங்க முழந்தாள் படிட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஃபாதர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக பரிந்துரைத்து பேசுங்க, என் குடும்பத்தில் தீய கட்டுகள் இருக்கிறது, அங்கே பொல்லாத ஆவி இருக்கிறது. அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்கிறதோடு சரி, அல்லது அடுத்தவர்கள் வந்து ஜெப உதவி கேட்பதோடு சரி, அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தங்களுக்காக, தங்களுடைய விடுதலைக்காக வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை வந்து அந்த உணர்வு கூட இல்லாமல் இன்றைய சமூகத்தில் வந்து பலரும் வந்து இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களாக வந்து இருக்கக்கூடாது. அது நமக்காக மட்டும் வந்து ஜெபிக்காமல் வந்து இருக்கக்கூடாது, நமக்காக மட்டும் ஜெபிப்பதோடு வந்து நின்று விடக்கூடாது. மாறாக பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காக, அல்லது நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக, நம்ம ஏளனம் செய்தவர்களுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு ஒரு எளிய அழைப்பாக நமக்கு வந்து கொடுக்கிறார். இது சின்ன விஷயம். நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு காசு பணம் கூட கொடுக்கணும் தேவையில்லை. நீங்கள் நம்மளால் முயன்றது ஒரு மிகப்பெரிய கொடை. அது என்ன அப்படின்னா ஜெபம்தான். நம்ம வந்து காசு அல்லது அதிகாரம் அல்லது வந்து மற்ற காரியங்கள் இதெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, ஐயோ என்னால் கொடுக்க முடியலையே, அப்படி பண்ண முடியலையே, இப்படி பண்ண முடியலையே என்று சொல்லக்கூடிய அல்லது பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து புலம்பக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இங்கே என்ன நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொடை. அது என்ன அப்படின்னா கடவுளிடத்தில் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறாங்களோ, துயரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து நாம் வந்து மன்றாட வேண்டும். பாருங்கள், எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 18 நம்ம வந்து இவ்வாறு வாசிக்கின்றோம். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய் ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். அப்போ உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்கப்பா, இந்த சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, ஆட்சியாளர்கள், அதிகாரம் செலுத்துவோர் எல்லாருக்கும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஜெபங்களை நாம் வந்து ஏறெடுக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். பாருங்க, தீமோத்தேயுவின் முதல் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 2வது வசனத்தில் இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். அப்போ ஆட்சியாளர்களுக்காக, அதே போல் வந்து யாரெல்லாம் வந்து உயர் நிலையில் சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புகளை வந்து வகிக்கிறாங்களோ அவர்களுக்காக நாம் வந்து ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய திருப்பலிகள், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் நாம் வந்து பார்க்குறோம், அங்கே வந்து விசுவாசிகளின் மன்றாட்டு அவங்க வந்து சொல்லப்படுகிறது. அது இன்றைக்கி பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய ஆலயங்களில் வந்து பார்க்குறோம், திருச்சபையில் வந்து பார்க்குறோம். அது ஒரு சடங்காக இருக்கிறது. நம்ம வந்து பல முறை நம்ம வந்து அந்த ஜெப நேரத்தில் மக்களை நம்ம வந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கையை கட்டி இப்படி நிற்பாங்க, அல்லது வேடிக்கை பார்ப்பாங்க, அவங்க எப்படி வாசிக்கிறாங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அடுத்தவர்களேருந்து தீர்ப்பிடக்கூடிய ஒரு நிலை, அல்லது என்ன வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த இடத்துல முதல்ல திருச்சபைக்காக வந்து ஜெபம் வந்து ஏறெடுக்கப்படுகிறது, அதற்கப்புறம் ஆட்சியாளர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறது. அப்போல்லாம் அன்றைய நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தி அந்த கருத்துக்களை மையப்படுத்தி தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படுகிறோம்னா விண்ணப்பங்களை வந்து முன்வைக்கிறோம், மன்றாட்டுகள் நம்ம வந்து ஏறெடுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பல நேரங்களில் அது ஏதோ பாட்டு கிளாஸுக்குரியதுப்பா, அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மன்றாட்டுகளை சொல்லுவாங்க, அது ஏதோ அந்த இன்னைக்குள்ள அந்த அன்பியம் யார் சிறப்பிக்கிறாங்களோ அந்த அன்பியத்துக்குரியதுப்பா, நமக்கும் அந்த அன்பியத்துக்கும் நமக்கும் அந்த விண்ணப்பத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லைப்பா என்று பல நேரங்களில் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா விலகி போகக்கூடிய ஒரு தன்மை, அல்லது கண்டுகொள்ளாத ஒரு தன்மை, அல்லது பங்கெடுக்க முடியாத அல்லது பங்கெடுக்க அது ஒரு மனமில்லாத ஒரு நிலையை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம திருப்பலியில் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஜெபங்கள் தனி மனிதனை மையப்படுத்தியதல்ல, மாறாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா யாரெல்லாம் அந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஜெப உதவி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், குருவா நம்ம திருப்பலியில் பார்க்குறோம், ரொம்ப ஒரு அழகான பகுதி. குருபானர் வந்து தனக்காக மட்டும் என்ன செய்யலை அப்படின்னா அங்கே வந்து திருப்பலியை வந்து ஒப்பு கொடுக்கலை, மாறாக என்ன செய்கிறாரு, நம்ம வந்து காணிக்க முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம், சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அப்போ நான் திருப்பலி நிறைவேற்றேன். இந்த திருப்பலியில் நான் எனக்காக மட்டும் என்ன செய்யலை, பலி ஒப்பு கொடுக்கல. இப்போ நிறைய திருப்பலி கருத்துக்கள் நம்ம திருப்பலி தொடக்கத்தில் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் திருப்பலிக்கு போகின்ற பொழுது அங்கே வந்து பார்க்குறோம், திருப்பலி கருத்துக்கள் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. நன்றி திருப்பலி, வேண்டுதல் திருப்பலி, ஆன்ம இலைப்பாற்றிற்காக அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இறை மக்கள் நீங்கள் வந்து திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, நானும் இந்த திருப்பலியை உங்களுக்காகவும் எனக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்பதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நிறைய நம்முடைய சமூகத்தில் பாருங்கள், நிறைய இளம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு இளம் பிள்ளைகள் வந்து தடுமாறுறாங்க. இப்படியே குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை. கோயிலுக்கு போகிறாங்க, நல்ல செய்தியை கேட்குறாங்க, அது ஒரு அரை மணி நேரம் தான் மனசில் நிற்கிது. அதற்கு பிறகு மீண்டுமாக உலகத்தில் நிறைய தவறான காரியங்கள் வந்து காணப்படுகின்றன. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தவறான காரியங்களுக்குள்ளே வந்து தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அவங்க மனசு வச்சாலும் அது வந்து வெளியில் வந்து வர முடியாத ஒரு நிலையில் வந்து அப்படியே இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் ஒரு இரட்டை மனநிலையோட தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நிறைய இளம் பிள்ளைகள், வேலைவாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்போது பாருங்கள், நம்முடைய வேலை என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, மாறாக எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். பாருங்கள், யோபு புத்தகம் அதிகாரம் 42 இறை வார்த்தை 10 வாசிக்கின்றோம். அங்கு யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு கடவுள் அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ யோபுவினுடைய நண்பர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க யோபு வந்து ஏளனமாக வந்து பேசுகிறாங்கப்பா, ரொம்ப வந்து நீ ஏதோ பாவம் செஞ்சுட்ட, குற்றம் செஞ்சுட்ட, அதனால தான் கடவுள் உன்னை தண்டிக்கிறாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, துன்பத்தில் துணை இருக்க வேண்டிய, துன்பத்தில் அவருக்காக மன்றாட வேண்டிய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே யோபுவை வந்து குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு நிலை. அப்போ யோபு மனமுடைந்து போயிருக்கிறார். என்னடா நீங்கள் கூட என்னை நம்பலையாப்பா, நீங்கள் கூட என்னை வந்து இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறீங்களே என்று சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, யோபு அங்கே வந்து புலம்பி இருக்கலாம். ஆனால் யோபு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கு தன் நண்பர்களுக்காக மன்றாடுகிறார். யார் தன்னை ஏளனம் செய்தார்களோ, யார் தன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் தன்னை வந்து தன் மீது குற்றங்களை சுமத்தினார்களோ அவர்களுக்காக மன்றாடுகிறார். அதனுடைய விளைவு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர் இரட்டிப்பான நன்மைகளை வந்து பெற்றுக்கொண்டார் என்று நாம் வந்து விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய அழைப்பு, காசோ பணமோ வேண்டாம்ப்பா. இப்போ தான் வந்து பேதுரு சொல்கிறார் இல்லையா, என்கிட்ட பொண்ணோ வெளியே இல்லை, இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன் எழுந்து நட என்று சொன்னது போல நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்முடைய ஒரு உடனிருப்பு, தோழமை வெளிப்படுத்துவது. ஆகவே இந்த திருப்பலியில் உங்களிடத்தில் ஜெப உதவி கேட்ட பிள்ளைகள், முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத ஏராளமான பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஜெப உதவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான இரட்டிப்பான நன்மைகளை யோபுவை போல பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.